கார்த்திகை தீபம் சீரியல் நம்பர் 1 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. பரமேஸ்வரி பாட்டி அப்படியே சரவணான்னு கூப்பிட்டுட்டே வராங்க. கீழே ஒரு பேப்பர் கிடக்கிறதையும் பார்க்குறாங்க. என்ன இது கூட்டி விட்ட வீட்டில் குப்பையெல்லாம் கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பிரித்து படிக்கிறாங்க. என்ன நைட்டு 10 மணிக்கு தோட்டத்துக்கு வரோம், முக்கியமான விஷயம் பேசணுமா? எந்த கிறுக்கு பையன் எந்த சிறுக்கிக்கு இப்படி எழுதியிருப்பான்? கையும் கழுவுமா பிடிக்கிற இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சரவணான்னு கூப்பிட்டுட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு மலர் 10 மணிக்கு கரெக்டாக தோட்டத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க தனக்கு தானே பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் மாமா கண்டிப்பாக வந்துடுவார்ல, நான் சொல்லி வராமல் இருப்பாரா? எதுக்கு அவர் பிடிக்காத வாழ்க்கையை வாழணும்? இன்றைக்கி எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி புரிய வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் ரோஸோட அருண் வராங்க. அருணை பார்த்ததுமே என்ன இது சின்ன மாமா வருவாருன்னு பார்த்தா பெரிய மாமா வராரே அப்படின்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஒரு இடத்துல. அருணும் சேம் பிளேஸ்க்கு வந்து நில்ல. என்ன இவ திடீர்னு தோட்டத்துக்கு வர சொல்லியிருக்கா? ஒருவேளை நிலாவை பார்த்துட்டே ரொமான்ஸ் பண்ணலான்னு நினச்சிருப்பாளோ? ஆனாலும் அருணும் பொண்டாட்டி பெரிய ரசனாக்காரி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் தீபா வராங்க. அருண் ஓடி போய் இன்னொரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. என்ன இது தீபா வரா, நம்ம ஆளை காணவேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அருண். தீபாவும் அதே இடத்துக்கு வந்து நின்று வர கார்த்திக் சாருக்கு ரொம்ப குறும்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, லெட்டரெல்லாம் எழுதி கொடுக்குறாரு அப்படின்னு யோசிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் கார்த்தியோட அப்பா ரோஸோட வராங்க. அவரை பார்த்ததுமே தீபா ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. கார்த்தியோட அப்பா அப்படியே பெஞ்ச் மேலே உட்காந்துட்டு, இந்த இடத்துல எவ்வளோ நாள் நாங்கள் எவ்வளோ காதல் கதை பேசியிருப்போம், அதெல்லாம் மறக்க முடியுமா? திரும்பவும் நமக்கு ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு தனக்கு தானே. கரெக்டாக அந்த டைமில் அபிராமி வராங்க. அபிராமியை பார்த்ததும், ஏங்க எதுக்குங்க இந்த நேரத்தில் இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன நான் வர சொன்னேனா, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கார்த்தியோட அப்பா கேட்கவும், ஆமாம் நீங்கள் தானே பேப்பரை தூக்கி மேலே போட்டீங்க, அந்த பேப்பரில் அதான் எழுதியிருந்தது அப்படின்னு சொல்ல, என்ன நான் பேப்பரை தூக்கி போட்டேனா அப்படின்னு 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் கார்த்தி வராங்க. சரி வா போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம எதுக்கு ஒழியணும், கார்த்தி நம்ம பிள்ளை தானே, வந்தால் வரட்டுங்கிறாங்க அபிராமி. இதுதான் சிச்சுவேஷன், நம்ம ஓடி போய் ஒழிச்சு தான் ஆகணும், வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல ஒளிகிறாங்க. கார்த்தியும் வந்து நின்று அப்படியே யோசிக்கிறாங்க. தீபா ஏதாவது பேசணுன்னா உள்ளேயே பேசியிருக்கலாமே, எதுக்கு இந்த நேரத்தில் தோட்டத்துக்கெல்லாம் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பெஞ்சில் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மலர் மாமான்னு சொல்லி கையை ஆட்டி பார்க்குறாங்க. கார்த்திக் அதை கவனிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் தீபா கார்த்திக் சார்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து சரவணன் வர தீபா கூப்பிட்டது கார்த்திக் கேட்டுருது. உடனே என்னங்க வாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, சார் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு தீபா கூப்பிட, சரின்னு வேறு வழி இல்லாமல் கார்த்திக் தீபா கிட்ட போகிறாங்க. சார் உட்காருங்க சார், ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். எதுக்குங்க ஒளியணும், எதுக்காக உட்கார சொல்கிறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, சார் நம்ம மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள் அத்தா மாமா கூட எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஏங்க நீங்கள் தானே ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி வர சொல்லியிருந்தீங்க, அந்த பேப்பரில் அப்படி தான் இருந்தது அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சார் நான் அதை போடலை, இதை பற்றி தான் அத்தா மாமாவும் பேசிகிட்டு இருந்தாங்க, இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தீபா சொல்லவும், சரின்னு கார்த்திக்கும் அப்படியே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. சரவணன் வந்ததுமே எதுக்கு இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் ஐஸ்வர்யா வராங்க. ஓடி போய் சரவணனும் ஒழிஞ்சுக்கிறாங்க. எங்கே இன்னும் இந்த மனுஷனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே நடந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மதுமிதா வராங்க. அவங்கள பார்த்து தான் ஐஸ்வர்யா ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக மலர் இருக்கிற இடத்துலயே போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. மலர் மெதுவா ஐஸ்வர்யாவை தொடவும் ஐஸ்வர்யா பயந்து போய் திரும்பி பார்க்க, மலர் நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் மட்டும் இல்லை மொத்த குடும்பமும் இங்கே தான் இருக்குது, பேசாமல் ஆட்டத்தை கவனிங்க அப்படின்னு மலர் சொல்லவும் ஐஸ்வர்யா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. மதுமிதா வராங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு வேலையே இல்லை, காலம் போன கடைசியில் கடிதாசியை தூக்கி போட்டுட்டு இவர் எங்கே போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மதுமிதா. இவ எப்போ வரா பாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க சரவணன். கரெக்டாக அந்த டைமில் பாட்டியும் வராங்க. மதுமிதாவும் ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏய் யார் இங்கே, யார்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் பேசணும், முதல்ல எந்திரிச்சு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அப்படியே சைலண்ட்டாகவே உட்காந்துட்ருக்காங்க. கார்த்திக் எந்திரிச்சு போயிடலாமா அப்படின்னு தீபா கிட்ட கேட்க, சார் பேசாமல் இருங்க, அத்தை மாமாலேருந்து எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு தீபா சொல்லவும் கார்த்திக் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்போ வர போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கவும் அமைதியாகவே இருக்காங்க எல்லாரும். உடனே சின்ராசை கூப்பிடுறாங்க. அவர் வந்ததும் முதல்ல அந்த 2 ராஜபாளையத்தை அவுத்து விடு, யார் இங்கே இருக்காங்கன்னு இப்போ தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல, அத்தை வேண்டாம் அத்தை, நாங்கள் தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு மதுமிதா சொல்லவும் எல்லாரும் டக்குன்னு அட்ட டைமில் எந்திரிக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்ததும் எல்லாம் நம்ம பசங்க தான் இங்கே இருக்கீங்களா, என்ன விளையாட்டு இது அப்படின்னு பாட்டி கேட்க, பாட்டி நவராத்திரி முடிஞ்சு எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்கள்ல,
அதனால் ஒரு ஜாலியாக இருக்கட்டுமேன்னு நான் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணினேன், அந்த பேப்பரில் எழுதி போட்டேன் அப்படின்னு மலர் சொல்ல, சரி சரி எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அருண் ஃபோனில் பாட்டெல்லாம் வச்சுருப்பில்ல, ஒரு பாட்டை போடு அப்படின்னு சொல்ல அருணும் பாட்டை போடுறாங்க. சரி எல்லாரும் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்ல, கார்த்திக் தீபா மலர் தவிர மீதி இருக்கிற எல்லாரும் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க. மலர் மட்டும் தீபாவை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. அடுத்ததாக தீபா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறது, பாட்டு வேற பாட சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த டைமில் மீனாட்சி வராங்க. என்ன தீபா யோசிச்சுட்டு இருக்கியா? கண்டிப்பாக அந்த மலரை நீ பாடி ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அக்கா மலரை ஜெயிக்கிறதுக்காக நான் பாட போகிறது கிடையாது, அத்தையோட கௌரவத்தை காப்பாற்றியே ஆகணும், அத்தை என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, இவ்வளோ நாள் என் பிறந்த வீட்டை மட்டும்தான் நான் யோசித்தேன், ஆனால் இப்போ நான் பாடியே ஆகணும், அத்தையோட கௌரவத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, என்ன நான் பாடுறதால கார்த்திக் சார் தான் என் மேலே பயங்கரமாக கோவப்படுவார், என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பாடியே தீருவேங்கிறாங்க தீபா. அதுக்கப்புறம் பாடுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சைடு ஃபுல்லாக மலர் கேங்காக உட்காந்துட்ருக்காங்க, இன்னொரு சைடு கார்த்திக் கேங்க்கு உட்காந்துட்ருக்காங்க. மைக்லேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன தீபா உங்களுக்கு எல்லாமே ஓகேவா, பாடிடுவீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், பாடிடுவேன் சாருங்கிறாங்க தீபா. பல்லவி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா, என்ன பாட்டு பாட போகிறீங்க அப்படின்னு கேட்க, தீபா அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க. சரி சரி சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக தான் சார் இருக்க போகுது, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாதான் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு தீபா யோசிச்சுருக்காங்க. என்னம்மா மலர் ரெடியா அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி கேட்கவும், ரெடிங்கிறாங்க சரவணன். என்ன தீபா நீயும் ரெடியா அப்படின்னு பாட்டி கேட்கவும், தீபாவும் ரெடி தான் பாட்டிங்கிறாங்க கார்த்திக். என்னப்பா உன் பொண்டாட்டிக்கிட்ட கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்கிற அப்படின்னு பாட்டி கேட்கவும், அங்கே கூட தான் நீங்கள் மலர்கிட்ட கேட்டீங்க, ஆனால் சித்தப்பா பதில் சொன்னார்ல அப்படின்னு மீனாட்சி சொல்ல, என்ன நீயும் வாய் பேச ஆரம்பிச்சிட்டேங்கிறாங்க பாட்டி மீனாட்சியை பார்த்து. மீனாட்சி அப்படியே சைலண்ட்டாக நிற்கவும், பேசுங்கம்மா பேசுங்க, இப்படி கலகலான்னு பேசியிருந்தா தான் நல்லாயிருக்கும், கார்த்திக் பொண்டாட்டி தான் எப்போ பேச போகிறாலோ தெரியல அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.